டியர் யூடியூப் வேர்ல்டு, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ரீ ட்ராவர்சல் அல்காரிதம். அது பேர் வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். ட்ரீ ட்ராவர்சல்ங்கிறது நமக்கு ஒரு ட்ரீ டைப்பில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ட்ரீனா என்ன, தமிழில் மரம். ஓகே, மரத்தில் என்ன இருக்கும், ஒரு ரூட் இருக்கும். ரூட்டுக்கு கீழே அதோட வேர் போகும். அதோட வேர் வழியாக இன்னொரு அஹ், சின்ன கிளை அப்படியே போகும். ஸோ லெவல் லெவலாக போயிட்டே இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் என்னோட ரூட்னு வச்சுக்கோங்க. ஒன்று, அதுக்கு கீழே வந்து ரெண்டாவது போகுது, அதுக்கு கீழே வந்து மூணாவது லெஃப்டில் இருக்குது, அதுக்கு கீழே வந்து நாலாவது இருக்குது, ரெண்டாவது கீழே, இதுக்கு கீழே ஒரு அஞ்சாவது இருக்குன்னு வச்சுக்கோமே. இது வந்து இருக்கும் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு இந்த ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்? நமக்கு ஸ்டாக் இருக்குது, கியூ இருக்குது, அரே இருக்குது, அப்புறம் வந்து லிங்க்டு லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நம்ம சுலபமாக நம்மளோட டேட்டாவை அரேஞ்ச் பண்ணாதான் நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியும். என்ன சுலபமாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் இதில் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளோட பேரண்ட் இல்லைனா கிராண்ட் பேரண்ட் ரூட் நோடு யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நான் ரெண்டே ஜம்பில் இங்கே போயிடுவேன். கரெக்டாக, நாலோட பேரண்ட் வந்து ரெண்டு, ரெண்டோட பேரண்ட் வந்து ஒன்று. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த யூனியன் ஃபைண்டு அந்த மாதிரி அல்காரிதம்லாம் இந்த இந்த கான்செப்டை ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து அட்வான்ஸ்டு கிராஃப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த யூனியன் ஃபைண்டை ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ தான் ரொம்ப ட்ரீ ட்ராவர்சல் மாதிரி தான் இருக்கும் அந்த டெக்னிக்கும். ஸோ இப்போ நாலோட ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெண்டே ஜம்பில் போயிட்டேன். ஸோ இது வந்து லாகிருதமிக்காக நமக்கு வந்து கட் ஆகுது இல்லையா. இப்போ இந்த லெவலை தாண்டிட்டோம், அடுத்து இந்த லெவலை தாண்டிட்டோம், அடுத்து இந்த லெவலை தாண்டிட்டோம். இப்போ நார்மல் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ ட்ரீ மாதிரி இல்லை, வெறும் 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ 4 ரீச் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு பாஸ் 1 2 3 4 எல்லாத்தையும் நீங்கள் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. வேற நான் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா 4லேருந்து 2 2லேருந்து 1க்கு ஜம்ப் பண்ணிட்டேன். நான் 3யவே ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த இடத்த. ஸோ அதனால தான் நம்ம இந்த ட்ரீ டைப்பில் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதோட ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோடனே நம்ம போது என்ன பண்ணுவோம், சி டிரைவ் இருக்குன்னு வச்சுக்கோம். சி டிரைவுக்கு கீழே நீங்கள் எத்தனை ஃபோல்டர் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ சி டிரைவுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே ரெண்டு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோம், F2 F3, ஃபோல்டர் 2 ஃபோல்டர் 3. இந்த ஃபோல்டர் 3க்குள்ளே ரெண்டு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இதுதான் ட்ரீ ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட கம்ப்யூட்டரில் ஃபோல்டர் 5ல் உட்காந்து 5 ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த 5லேருந்து பேக் போனோம்னா F3, F3லேருந்து F1க்கு போகும், F1லேருந்து சி டிரைவுக்கு போயிடும். சி டிரைவ் தான் என்னோட ரூட் நோடுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ட்ரீயோட யூஸ்ஃபுல்னஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ராவல்ஸ் பண்ண முடியுதா, இதுலேருந்து இது அப்படி ஈஸியாக. அதுக்கு தான் இந்த ட்ரீயோட இம்பார்ட்டன்ஸ் தேவை அதிகம். ஸோ இது ட்ரீயை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ட்ரீக்கு சரி ஓகே, இது இதுக்கு இதில் என்ன பண்ண போகிறோம் இப்போ ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸில் வச்சு அப்படின்னா, இப்போ இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ட்ராவர்சல் பண்ணலாம். ட்ராவர்சல்னால் என்னென்னா, அதை வந்து விசிட் பண்ணுறது. விசிட்னா ஒவ்வொரு நோடையும் விசிட் பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி விசிட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சலில் நான் ஃபஸ்ட்டு வந்து ரூட் நோடை விசிட் பண்ணுவேன். ரூட்டுக்கு அடுத்து லெஃப்ட்டை விசிட் பண்ணுவேன். லெஃப்ட்டுக்கு அடுத்து ரைட்டை விசிட் பண்ணுவேன். சரி, இது எதுக்கு இப்படி இதில் விசிட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, நமக்கு பல யூஸ் கேசஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸ் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோமே. இப்போ நான் காட்டின ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். 1 2 3 4 5 6 7. ஆனால் ரியல் வேர்ல்டில் இவ்வளோ சிம்பிளாக ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்காது. கரெக்டா? ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். 1க்கு கீழே இன்னொரு 10 இருக்கும், 3க்கு கீழே ஒரு 7 இருக்கும், 7க்கு கீழே ஒரு 8 இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னு, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்படி இருக்க ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராமரு, இந்த ட்ரீ டேட்டாவை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி அதை தருவேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தருவேன். ஸ்ட்ரிங்னா என்னென்னா, ஸ்ட்ரிங் ட்ரீ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா, அவன்கிட்ட இந்தாப்பா இதான் என்னோட ட்ரீ, ஓகே, இதில் வந்து 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், இப்படி நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோமே. கரெக்டாக இப்படி தானே கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இவ்வளோ பெரிய டேட்டாவை நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணி தர முடியும். இப்படி தருவோம், ஸ்ட்ரிங்னு ஒரு ஸ்ட்ரிங்கில் தந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இன்னொரு ட்ரீயை. அது எப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி, ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல்ன்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி. ஸோ இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அவன் நம்மளோட ஒரிஜினல் ட்ரீயை வந்து அவன் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ரீ வந்து இவங்க வந்து கொடுக்குறவங்க, ஒரு ப்ரோக்ராமர் வந்து இந்த ட்ரீயை வந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா,
இப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுத்துட்றாங்க. பிகாஸ் ஆஃப் த சைஸ். நான் என்கிட்ட பெரிய சைஸாக இருக்குது, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னால் அப்படியே அனுப்ப முடியாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ரிங்கில் தந்துடுறாங்க. இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள டேட்டா ஸ்ட்ரக்சரை மறுபடியும் இதே வடிவத்துக்கு, அதாவது இந்த ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு ரியல் யூஸ் கேஸ். ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் என்ன பண்ணுன்னா, ரூட்டை விசிட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை விசிட் பண்ணிட்டு ரைட்டை விசிட் பண்ணுவோம். ஏன் அப்படி விசிட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளோட ஒரிஜினல் ட்ரீ ஸ்ட்ரக்சரை அப்படியே ரிட்ரீவ் பண்ணலாம். எப்படின்னா, நமக்கு ட்ரீ எப்படி இருக்கும் யூஸ்வலாக? ஒரு ரூட்டுக்கு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, ஒரு ரூட்டு லெஃப்ட் ரைட், அந்த மாதிரி தான். இப்போ ரூட்டு லெஃப்ட் ரைட், இது ஒரு ரூட்டு, இதுக்கு லெஃப்ட், இது ஒரு ரைட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ரிட்ரீவ் பண்ணுறது தான் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். ஓகே, ஸோ இதுதான் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். இதோட நான் விஷுவலைசேஷனையும் காட்டுறேன், இது எப்படி விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து இது 2 டெக்னிக்காக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ரெக்கர்சிவ். ரெக்கர்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி அரைச்ச மாவு மாதிரி அரைச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். நீங்கள் ரெக்கர்ஷன் புரியலனா என்னோட பழைய வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள், அதில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரெக்கர்சிவாகவும் நீங்கள் வந்து இதை இது பண்ணலாம், இல்லை வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணி இட்ரேட்டிவாகவும் பண்ணலாம். ஸோ அது தட்ஸ் அப் டு யூ. பட் நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன், ரெக்கர்சிவ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இட்ஸ் மோர் ஈஸி டு ரைட், மோர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டாக் வந்து நீங்கள் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும். அது இல்லாமல் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் அலோகேட் ஆகும் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு. ரெக்கர்சிவ்க்கு வந்து ரெக்கர்சிவ் கால் டெப்த் தான். ஏன்னா நீங்கள் திருப்பி ரெக்கர்சிவாக கால் பண்ணுறதுனால கால் டெப்த் தான். ஸ்டாக்கை விட நான் ரெக்கர்சிவ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஒரு லைவ் விஷுவலைசேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். இது ரூட்டை பார்ப்பேன் நான். ரூட்டுக்கு லெஃப்ட் பார்க்குறேன், இந்த ரூட்டுக்கு மறுபடியும் லெஃப்ட்டு ரைட்டு, மறுபடியும் இந்த ரூட்டோட லெஃப்ட் முடிச்சது பிறகு ரைட்டுக்கு வந்துட்டேன், ரைட்லேருந்து மறுபடியும் லெஃப்ட் ரைட்டு. ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் ப்ளே பண்ணுறேன். 1 விசிட் ஆகுது, க்ரீன்னா விசிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். 2 விசிட் பண்ணுறேன், 4, 5, 3, 6, 7. ஸோ நான் இப்போ காட்டின மாதிரியே ரூட் ட்ராவல் பண்ணிட்டு ரூட்டில் உள்ள லெஃப்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இவனோட ரூட்டு லெஃப்ட்டில் 4னா 4ஓட ரூட் யார் 2, 5. அடுத்து ரைட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரைட்டுக்கு வருவேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் சைடு முடிச்சுட்டு இந்த சைடுக்கு வருவேன், ரூட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, என்னோட ட்ரீ அப்படியே வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வந்துடும் வெளியில். இதுதான் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். இப்போ இதோட கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துருவோம் குயிக்காக. ஸோ கோடு வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு தான் நான் அந்த ரெக்கர்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபஸ்ட் வந்து பேஸ் கேஸ் போட்டுருவோம். நம்ம பேஸ் கேஸ் வந்து ஈஸி தான். நோட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு நான் சொல்லிடுறேன். நோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கேன். இதை விட்டுருங்க, இந்த நோடு, இந்த பப்ளிக் கிளாஸ் நோடு. இந்த நோடில் பார்த்தீங்கன்னா நோடுன்ற ஒரு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிறேன். அதில் வந்து என்னோட டேட்டாவே நான் வச்சுக்கிறேன். இனிஷியலாக லெஃப்ட் அண்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு நான் செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது எதுக்குன்னா அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு தான். ஸோ இப்படி தான் ரியல்லையும் எழுதுவாங்க ப்ரோக்ராம்லாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நோடு வந்து ரூட் நோடு அனுப்புவேன் உள்ள. ஸோ இந்த நோடு ஈக்குவல் டு ரூட்டுன்னு செட் பண்ணிட்டு, ரூட்டுக்கு ஒரு லெஃப்ட்டு, ரூட்டுக்கு ஒரு ரைட்டு, அந்த லெஃப்ட்டுக்கு ஒரு லெஃப்ட்டு, அந்த லெஃப்ட்டுக்கு ஒரு ரைட்டு, அப்புறம் ரைட்டுக்கு ஒரு ரைட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரூட் அனுப்புவேன். ரூட் அனுப்பிட்டு இது எப்படி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃபஸ்ட்டு நோடு நல்லா வருது அப்படின்னா யூ நீட் டு ரிட்டன் நல் ஆர் யூ நீட் டு ரிட்டன் எம்டி, எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ நான் ரிட்டன் எம்டி பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னோட கரண்ட் நோடை விசிட் பண்ணுறேன். கரண்ட் நோடுங்கிறது என்னோட ரூட் நோடு. ஓகே, அது இங்கே வர்றது. ஓகே, ஸோ இது நான் வந்து இப்போதைக்கு எதுவும் ஆக்சுவல் ப்ரோக்ராம் எழுதலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு அதை விசிட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட நோட் டாட் டேட்டா, அவ்வளோதான். ஸோ என்னோடய ரூட்டை விசிட் பண்ணிட்டேன். அடுத்தது ரெக்கர்சிவாக நான் லெஃப்ட்டுக்கு போகணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீ ஆர்டர் ட்ராவர்ஸில் மறுபடியும் ரெக்கர்சிவாக கால் பண்ணி நோட் டாட் லெஃப்ட், சிம்பிள். அதே மாதிரியே ப்ரீ ஆர்டர் ட்ராவர்ஸில் ரெக்கர்சிவாக கால் பண்ணி நோட் டாட் ரைட்டு. இவ்வளோ தான் மொத்த அல்காரிதம் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்ஸில். ஸோ நான் ரூட்டை விசிட் பண்ணிட்டேன். இந்த விசிட் பண்ணுறது வந்து நான் வெறும் கன்சோல் டாட் ரைட் லைன் எழுதியிருக்கேன். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் வித் தன் ரூட். அதுக்கடுத்து நான் ரெக்கர்சிவாக லெஃப்ட்டுக்கு போகிறேன். லெஃப்ட்டுக்கு போய் அந்த கால் வெளியில் வரும். வெளியில் வந்துட்டு மறுபடியும் இந்த ரூட்டை பார்க்கும். ரூட்டை விசிட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அப்புறமேட்டுக்கு ரைட்டுக்கு போகும். ரைட்டுக்கு போயிட்டு 5லேருந்து 2, இப்போ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு இந்த லெஃப்ட் ஸ்ட்ரக்சரை. அடுத்தது ரைட்டுக்கு வரும். 3 பார்க்கும், 3யோட ரெக்கர்சிவ் கால்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும். 6, 7.
ஸோ இதை வந்து நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ரெக்கர்சிவ் கால்ஸை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் அந்த புரிதலும் இல்லாமல் போயிடும் நான் இதை ரன் பண்ணேன்னா. அதனால் நான் இதை ரன் பண்ணல. பட் இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ப்ரீஆர்டர் ட்ராவர்சலில் ரூட்டு விசிட் பண்ணி அதுக்கடுத்து லெஃப்ட்டு அப்புறம் ரைட் ரெக்கர்சிவ் போகிறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.